ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி நெத்திலி கருவாடு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது நெத்திலி சிப்ஸ்ன்னு கூட சொல்லாங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி நெத்திலி எடுத்துருக்கேங்க. தலை வால் கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இது மாதிரி தலை கட் பண்ணிடுங்க. உள்ளே கொஞ்சம் வயிற்று புறத்தில் கொஞ்சம் கருப்பாக இருக்குங்க, அதையும் எடுத்துடலாம். வால் கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் இது மாதிரி பவுலில் போட்டு வச்சாச்சு. இப்போ தண்ணி நல்லா சூடு பண்ணி கொதிக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு இந்த நெத்திலியில் ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப காஞ்சி இருக்குன்றதுனால இது மாதிரி சுடு தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரமாக கொஞ்சம் சாஃப்டாகுங்க. இது வறுக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா இது மாதிரி கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடுங்க. நல்லா சூடாக இருக்குது தண்ணி, அதனால நம்ம கையை வச்சு கலக்க முடியாது. அதனால இது மாதிரி கரண்டியை வச்சுட்டு நல்லா இது மாதிரி கலக்கிக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சுத்தமாயிட்டே இருக்குது. இது மாதிரி அழுக்கெல்லாம் வந்துடுங்க. இது மாதிரி ஒரு 3-4 வாட்டி கழுவிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றி கழுவினோம்னா ஒரு 4-5 வாட்டி கழுவிக்கணும்னா நல்லா சுத்தமாயிடும். சுத்தம் பண்ணிக்கின்னு சைடில் வச்சுக்கலாம். உரல் எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். 10-12 பல். இது மாதிரி நல்லா இடிச்சிக்கலாம். நல்லா இது மாதிரி இடிச்சாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் நெத்திலி எவ்வளோ சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 5 வாட்டி நல்லா தண்ணி போட்டு மாற்றி கழுவினா இது மாதிரி வந்துடுங்க. இதை வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, இதில் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி கரண்டியை வச்சுட்டு இது மாதிரி வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு பல் போட்டுக்கலாம். பூண்டு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த நெத்திலிக்கும் மனம் நல்லா இருக்கும் இது மாதிரி பூண்டு போடுறதுனால. இதை வந்துட்டு மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா இது மாதிரி ஆகிட்டே இருக்குங்க. இது ஒரு வாட்டி திருப்பி போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மொறுன்னு வந்துடுங்க. இதை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ மசாலா எதுவும் சேர்த்தோம்னா அது தீஞ்சிருங்க. அதனால ஃபஸ்ட்டு இது நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் நெத்திலியை. நல்லா மொறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுருக்கேங்க. ரொம்ப குறைச்ச தீயில் வச்சுருக்கேன், இல்லைன்னா மசாலாலாம் தீஞ்சிரும். கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இல்லைன்னா இந்த மிளகாத்தூள் போட்ட அப்புறமா ஸ்டவ் ஆனில் இருந்ததுன்னா தீஞ்சிருங்க, கசப்பு வரும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மொத்தம் மிக்ஸ் பண்ணிக்கணும். சுட நம்மளுக்கு நெத்திலி கருவாடு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது உப்பு இல்லாத நெத்திலி கருவாடு, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும். மொறுன்னு நல்லா சிப்ஸ் மாதிரி நெத்திலி கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரசம் சாதத்துக்கு,
சாம்பார் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாங்க. நமக்கு எப்போ வேணும்னாலும் இது மாதிரி வறுத்து சாப்பிட்லாம். நெத்திலி வந்துட்டு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஓகே வியூவர்ஸ், நானும் இந்த நெத்திலியோட என்ஜாய் பண்ணுறேன். நான் பருப்பு பண்ணியிருக்கேங்க, பருப்பு சாதத்துக்கு சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.